ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று ஜெபத்திற்கு நல்ல பதில் வரும்னு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருவாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறத தான் என் ஆவியில் காண்பித்து, என் பிள்ளைகளுக்கு நல்ல பதில் வரும்னு சொல்லு என்று சொல்லி தான் இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாய் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு வேதத்தில் அநேக பெயர்கள் உள்ளது. அந்த பேரில் ஒரு பேர் என்ன பேர் தெரியுமா? சங்கீதம் 65:2 இவ்வாறாய் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் பாருங்கள், அதில் என்ன நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ? அப்படி என்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தைக்கு அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தான் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்டு பதில் தந்துட்டார்னா அதற்கு ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தந்துட்டாருப்பா, அதுக்கு சோத்திரம் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் சில ஜெபத்திற்கு ஆண்டவர் காத்திருக்க சொல்லுவார். ஆனால் காத்திருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்னா, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லி பல ரீதியில் நீங்கள் யோசிக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சரியான நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதங்கள் செய்வதற்கு அவர் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டை எடுத்துக்கொள்ளுங்களேன். மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, திராட்சை ரசம் குறைப்பட்டது என்று சொல்லி செய்தியை இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா அவருடைய வேலை வந்துருச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸுக்காக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம். அவருடைய வேலை வந்துருச்சுன்னா அவர் சடிதியாய் என்ன செய்வார், அவர் கிரியை செய்வார். அவர் வேலை வந்துருச்சுன்னா அவருடைய வேலையை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இதுதான் கர்த்தர் குறித்த நாள். இந்த குறித்த நாள் தான் அவருடைய வேலையின் நாள். இந்த குறித்த நாளில் தான் உங்களுடைய ஜெபத்திற்கு நல்ல பதில் வரும்னு சொல்லி என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதே என் ஆவியில் என்ன செய்ய முடிகிறது, இன்றைக்கு உணர முடிகிறது. இப்படி உணர முடிஞ்சுதான் நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் கர்த்தர் மௌனமாக இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாதபடி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சொல்லுங்க, வாயை திறந்து, இன்றைக்கு எப்படி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அது சுவை உள்ளதாக இருந்ததோ, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் ஒரு கசப்பான அனுபவத்துக்கூடாக பெருக்கலாம், குறைவு நிறைந்ததை போல் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் உன்னை பார்த்து ஒரு என்ன சின்ன வித்தியாசமான சூழ்நிலையில் உன்னை பார்த்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி காணா ஒரு கல்யாணத்தில் குறைவுகள் நிறைவானதோ, அதே போல் உன் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு உன் குறைவுகள் நிறைவாகிறது. இன்றைக்கு ஒரு நிறைவை நீ காணப்போகிறாய், இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய். இன்றைக்கு சங்கீதம் 65:2 படியே அவர் உன் வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தெல்லாம் கலங்கி போய் நின்றிருக்கிறார்களோ, கண்ணீர் உடைத்திருந்திருக்கிறார்களோ, குறையுண்மத்தில் இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒரு நிறைவை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.